அண்ணன் சீமான் வாயிலாக ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. சாட்டை வலையொலிக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கை. நீங்களுமே அதை எடுத்து வெளியிட்டிருக்கீங்க. என்ன நடக்குது? நம்ம ஒரு சேனல் நடத்துறோம். இது ஒரு பொது சேனலாகவும் நடத்த விரும்புகிறோம். ஆனால் தமிழ் தேசிய ஆதரவு, நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவு, தமிழ் தேசியம் குறித்த செய்திகளை ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்முடைய முடிவு. ஆனால் பொது சேனலை நடத்தும் போது நம்ம தினசரி அப்டேட் போட வேண்டியிருக்கு. ஒரு திரைப்படத்தை ரிவ்யூ பண்ணுறேன், படம் மொக்க படமாக இருக்கு. ஆனால் அண்ணன் திரைத்துறையில் அண்ணன் சீமானவர்கள் இருந்ததுனால அந்த படம் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளரோ நடிகரோ இயக்குனரோ என்ன நீங்களே எப்படி பண்ணலாமான்னு அண்ணன் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், இல்லைண்ணே தம்பி வந்து இந்த மாதிரி படத்துக்கு விமர்சனம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்படியே பார்க்கலையா அப்படிங்கிறாங்க அண்ணன். என்ன எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன கூப்பிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க, நம்ம நண்பர்ரா அவரு அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை அவர் உருவாக்குது. ஒரு ரிவ்யூ போடுறது முத கொண்டும் இப்போ நம்ம வந்து நேர்மையாக தான் ரிவ்யூ பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ அதனால அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, படம் நல்லா இருந்தால் ரிவ்யூ பண்ணு, நல்லா இல்லையா விட்டு, தயவு செய்து வந்து என்ன எல்லாருமே நண்பர்களா இருக்காங்க. சூர்யாவோ கார்த்தியோ சிவகார்த்திகேயனோ வடிவேல் அவர்களோ சுந்தர்சி எங்க திரும்ப சீமானவர்களுக்கு ஏதோ ஒரு மொத்த திரைத்துறையும் ரஜினிகாந்த் தொடங்கி எல்லாருமே சீமானவர்களுக்கு அறியப்பட்ட முகங்கள் தான். இல்ல உண்மைதானே சொல்றீங்க? உண்மைதான் நம்ம சொல்றோம். ஆனாலும் அங்க ஒரு தடை இருப்பதனால வேற யாரா இருந்து பேசியிருந்தோம்னா தெரியாது. இல்ல அப்படின்னா நீங்க எதையுமே பண்ண முடியாது. இல்ல நான் அந்த கட்சியில பொறுப்புல இருந்துகிட்டு ஒரு சேனல் நடத்துவதனால அது இப்ப அண்ணனுக்கு வந்து ஒரு கட்சி நடத்துறாரு. அவருக்கு வந்து எது சரி எது தவறுன்னு சொல்லி அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவர் பேசிக்குவாரு, தெரியும். இப்போ நம்ம ஒரு கட்சியிலையும் இருந்துக்கிட்டு ஒரு சேனலையும் கமர்ஷியலாக நடத்தும் போது இப்போ சினிமா ரிவ்யூ போடுறோம். இது வந்து ரிவ்யூ போடுறதுனால இதுக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம், இதுக்கும் நாம் தமிழ் கட்சி என்ன சம்பந்தம் கேட்குறாங்க. அப்படி சொல்லவே இல்லையே. எனக்கு ரிவ்யூ போட பிடிக்குது, நான் ஒரு படத்தை பார்க்குறேன், 4 பேருக்கு அந்த படத்தை செய்தியை கடத்த நினைக்கிறேன். எனக்கு அஜித்குமார் பிடிக்குது, அந்த படத்தை பார்க்குறேன், நல்ல படம்னு சொல்றேன். சில பேருக்கு நல்ல படம் இல்லைன்னு சொல்றாங்க. நல்ல படம் இல்லாத நல்ல படம் விட்டு போ. ஆனா நான் அந்த விமர்சனத்தை வைக்கும் போது அது ஏதோ ஒரு வகையில இன்னொருத்தருக்கு வந்து நெருளை ஏற்படுத்த, அந்த நெருளை ஏற்படுத்தணும் அண்ணன் சீமான் சொல்றாங்க. சொல்லும் போது அவருக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நான் எடுத்துக்காட்டுக்கு படத்தை சொல்றேன், ஒவ்வொரு முறையும் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. காணொலி வெளியிட்டு அதை நீக்க சொல்ல முடியாது. நீக்கினா கிரெடிபிலிட்டி காலியாகும். அதான் சீமான் தெரியும். காணொலி வெளியிட்ட பிறகு எப்படி நீக்க சொல்ல முடியும்? அது அவனுடைய சேனல், அது அவனுடைய சேனல் எல்லாம் எத்தனை பேர்ட்ட சொல்லுவாரு, ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்றது, சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, சாட்டை சேனலுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, அது அவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு கொடுத்த சுதந்திரம் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முறை என்ன சொல்றாரு அப்படின்னா, எதை சரியா செய்யணும் சரியா செய்யக்கூடாதுங்கிறத என்னுடைய பார்வைக்கு விட்டுருக்காரு. இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. உன்னுடைய பார்வைக்கு உட்பட்டு நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் பங்கம் விளையாத அளவுக்கு நீ பண்ணிக்க அப்படிங்கிறத அந்த அறிக்கை மூலமாக சொல்லிக்காரதான் நான் எடுத்துக்கிறேன்.